ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாம வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போறோம். அதான் சிபிஎஸ்இ கிளாஸ் 10ல வந்துட்டு சாப்டர் 3 பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிள் ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள் வேல உங்களுக்கு நான் சொல்லித் தரேன். ரெடியா இருக்கீங்களா? நம்ம கிளாஸ்க்குள்ள போலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் எழுதி போடுறேன். அது வந்து லீனியரா இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. 5x plus 3 equal to 0. இது வந்து ஒரு லீனியர் ஈக்குவேஷனா? எஸ், ஹையஸ்ட் பவர் இங்க 1 இருக்கனால இது லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? ஓகே, ஈக்குவேஷன் அப்படின்னாலே எல்ஹெச்எஸ் அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு ஆர்ஹெச்எஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஈக்குவலா சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்போ இந்த எக்ஸ்ன்றது என்ன? வேரியபிள். 5ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் அண்ட் 3ன்றது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ வேரியபிள்னா என்ன, கோஎஃபிஷியன்ட்னா என்ன, கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்றது நம்ம பாலினாமியல்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகேவா? இப்ப இங்க இருந்து எத்தனை வேரியபிளுக்கு? எக்ஸ்னு ஒரே ஒரு வேரியபிளுக்குனால இது லீனியர் ஈக்குவேஷன் ஒன் வேரியபிள். ஓகேவா? இப்ப அனதர் ஈக்குவேஷன் எழுதுறேன். 2x plus y equal to 4. இப்ப இது லீனியர் ஈக்குவேஷனா? எஸ், இதுக்கும் ஹையஸ்ட் பவர் 1 இருக்கனால இது லீனியர் ஈக்குவேஷன். இப்ப இங்க வந்துட்டு எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கு? எக்ஸ்னு ஒரு வேரியபிளுக்கு, ஒய்ன்னு ஒரு வேரியபிளுக்கு. அப்ப இங்க ரெண்டு வேரியபிளுக்கு. அப்ப லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள். ஓகேவா? இப்ப இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னா நம்ம வாட் இஸ் மீன் பை சொல்யூஷன்? ஸோ இப்போ இதுக்கு எப்படி நம்ம சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸ் அண்ட் ஒய்ல வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்றப்ப எனக்கு எல்ஹெச்எஸ் அண்ட் ஆர்ஹெச்எஸ் எனக்கு ஈக்குவலா சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அப்ப அதுதான் சொல்யூஷன். ஓகேவா? இப்ப வந்துட்டு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப இந்த லீனியர் ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன்ஸ் இருக்கும்? இப்ப இதுலதான் எனக்கு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் இருந்து ஒவ்வொரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? நீங்க கன்ஃபியூஸ் ஆவீங்க. சில பேர் என்ன சொல்லுவீங்க, ஒரே ஒரு சொல்யூஷனுக்குன்னு சொல்லுவீங்க. சில பேர் வந்துட்டு ரெண்டு சொல்யூஷனுக்குன்னு சொல்லுவீங்க இல்லையா? ஆக்சுவலி அதாவது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிளுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும் பாத்தீங்கன்னா இன்ஃபினைட் சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? இது எம்சிக்யூல கேட்பாங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஏ லீனியர் ஈக்குவேஷன் லீனியர் ஈக்குவேஷன் இன் 2 வேரியபிளுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும்? இன்ஃபினைட்லி சொல்யூஷன். ஓகேவா? சோ இன்ஃபினைட் சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்ப இந்த சாப்டர்ல பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் 2 வேரியபிள். பேர் அப்படின்னா என்ன? ரெண்டு. ஓகே, அப்ப ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் வந்து 2 வேரியபிள் ஆக்கப்ப அதோட சொல்யூஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அதுதான் நம்ம இப்ப இங்க பார்க்க போறோம். ஓகேவா? இப்ப ஃபர்ஸ்ட் அதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் பார்த்துட்டு வந்துரும். ஓகேவா? ஸோ ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா a1x plus b1y plus c1 equal to 0. அனதர் லீனியர் ஈக்குவேஷன் வந்து a2x plus b2y plus c2 ஈக்குவல் டு 0. ஓகேவா? இப்போ நம்ம பாலினாமியல்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். இப்ப லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்னாலே கிராஃப் எப்படி இருக்கும்? நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்குமா? ஓகே, இப்போ வந்துட்டு இங்க ரெண்டு லீனியர் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு இதோட லைன்ஸ் வந்துட்டு 3 கேசஸ் இருக்கு. இன்டர்செக்ட் ஆச்சுன்னா சொல்யூஷன் எப்படி இருக்கும்? இல்லைன்னா பேரலல் ஆச்சுன்னா சொல்யூஷன் எப்படி இருக்கும்? இல்லைன்னா கோயின்சைட் ஆச்சுன்னா சொல்யூஷன் எப்படி இருக்கும்? ஸோ அதுதான் கிராஃபிக்கல் மெத்தட்ல ரொம்ப சிம்பிள் வேலை உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன் இந்த வீடியோல. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இப்ப பார்க்கலாமா? ஓகே, இப்ப அது பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் வந்து எதெல்லாம் லீனியர் ஈக்குவேஷன் எதெல்லாம் நான் லீனியர் ஈக்குவேஷன் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேவா? இப்போ எக்ஸ் பிளஸ் 3 ஈக்குவல் டு 6 கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல ஹையஸ்ட் பவர் 1 தான் இருக்கு இல்லையா? அப்ப இது லீனியர் ஈக்குவேஷன் தான். லீனியர் ஈக்குவேஷன் ஒன் வேரியபிள், ஒரே ஒரு வேரியபிள் இருக்கனால இது வந்து லீனியர் ஈக்குவேஷன் ஒன் வேரியபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து x plus 3y plus 9 equal to 28. இதுலயும் highest power 1 இருக்கு, ஆனா 2 variables இருக்கு. ஆனா linear equation இது 2 variable. ஓகேவா? இப்ப இது பாருங்க, x plus y square equal to 17. அப்ப இதுல highest power 2 இருக்கனால இது வந்துட்டு linear equation கிடையாது. ஓகேவா? அப்ப இது வந்துட்டு non linear equation. ஓகேவா? நெக்ஸ்ட் 2x plus 5y equal to 17 plus x plus y. ஓகேவா? இப்போ இந்த x plus y இருக்குல்லையா, அந்த x and y நான் லெஃப்ட் சைடு கொண்டு போய் சிம்பிளிஃபை பண்ணனா எனக்கு x plus 4y equal to 17 கிடைக்கும். அப்ப இதுவும் highest power 1 இருக்கனால இது நம்ம லீனியர் ஈக்குவேஷன். ஓகேவா? நம்ம வந்துட்டு இந்த வீடியோல நாட் ஒன்லி நம்ம வந்துட்டு யூனிக் சொல்யூஷனா இல்லனா வந்துட்டு இன்ஃபினிட் மெனி சொல்யூஷனா இல்ல சொல்யூஷன் இல்லையான்றதை பார்க்க போறது கிடையாது. அதோட கன்சிஸ்டன்சி நம்ம செக் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, நம்ம 3 கேசஸ் சொன்னேன்னா இப்போ 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போ லீனியர் ஈக்குவேஷன் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு x plus y minus 4 equal to 0. இது வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன். அடுத்து 2x plus 3y minus 6 equal to 0. இது வந்துட்டு another ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து a1 எழுதுறோம். a1 என்ன? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குங்க? 1 இருக்கு. அடுத்து b1 வந்து 1 அவங்க கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் c1 வந்து என்ன? -4. ஓகேவா?
நெக்ஸ்ட் A2. A2 வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் இங்கே 2 இருக்கு. நெக்ஸ்ட் B2. B2 வந்து என்னது இங்கே 3 இருக்கு. நெக்ஸ்ட் C2 வந்து அவங்க கொடுத்துட்டாங்க -6. இப்போ ரேஷியோ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். A1 by A2 1 by 2. அடுத்து B1 by B2 என்ன? B1 என்ன 1. B2 வந்து 1 by 3. அடுத்து C1 by C2. C1 வந்து -4. C2 வந்து என்ன -6. இப்போ இதுல பாருங்க A1 by A2 B1 by B2 ஈக்குவலா இருக்குதா? இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து A1 by A2 B1 by B2 ஈக்குவலா இருக்கா? ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஏன்னா இங்க 1/2 இருக்கு, இங்க 1/3 இருக்கு. அப்ப வந்து இது நாட் ஈக்குவல் இல்லையா? அப்ப நாட் ஈக்குவல் இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்டா இருக்கும். ஆல்சோ இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஓகேவா? இப்ப இது நம்ம வந்து கிராஃப்ல நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ கிராஃப்ல நமக்கு வந்து கண்டிப்பா பிளாட் பண்றதுக்கு பாயிண்ட்ஸ் வேணும் இல்லையா? அந்த கார்டினேட் பாயிண்ட்ஸ் வேணும். ஸோ அதை தான் இப்ப நான் இங்க ஃபைண்ட் பண்றேன். ஆக்சுவலி நான் வந்துட்டு உங்க பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்லயே எக்ஸசைஸ் தேர்ட், அதாவது 3.1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா இப்போ சில சம்க்கு நம்ம 0 ஈஸியா போட்டு நம்ம வந்துட்டு அந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்படி சில சம் எல்லா சம்க்குமே ஜீரோஸ் போட முடியாது. சில சம் நம்ம வேற வேல்யூஸ் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஆனா எந்தெந்த சம்க்கு 0 போட முடியுதோ நீங்க அதை போட்டு ஈஸியா நீங்க ஃபைண்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஓகேவா? ஆக்சுவலி அதுவுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்றேன். ஓகேவா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னா நமக்கு y என்ன கிடைக்கும்? y வந்து 4 கிடைக்கும். ஓகேவா? இப்போ y வந்து 0 கிடைக்கும்னா நான் இங்க எக்ஸ் இருக்க இடத்துல நான் என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்? 4 போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஈக்குவேஷன் 1க்கு. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2க்கு பாத்தீங்கன்னா x ஈக்குவல் டு 0 போட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 6/3 வந்து சிம்பிளிஃபை பண்ணனா 2 கிடைக்கும். அடுத்து y 0 வரணும்னா எனக்கு x இருக்க இடத்துல என்ன வேல்யூ போடணும்? 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படின்னா 2 3 6 கிடைக்கும். அப்ப 6 - 6 வந்து 0 வந்துடும் இல்லையா? சோ நான் 3 போடுறேன். இப்போ எனக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் கிடைச்சிருச்சா? இப்போ இதை நம்ம வந்து கிராஃப்ல பிளாட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ கிராஃப் எழுதுறப்ப கண்டிப்பா எல்லாரும் வந்துட்டு ஸ்கேல் எழுதணும். ஓகேவா? சோ இங்க ஸ்கேல் என்ன? 1 யூனிட் லென்த் வந்து 1 சென்டிமீட்டர். ஓகேவா? இப்ப வந்து பிளாட் பண்ணுவோமா? இந்த பாயிண்ட்ஸ் வந்து பிளாட் பண்ணலாம். இப்ப 0,4ன்றது எனக்கு y ஆக்சிஸ்ல கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 4,0 வந்து x ஆக்சிஸ்ல இருக்கும் நமக்கு. ஓகே. நெக்ஸ்ட் 0,2 வந்து y ஆக்சிஸ். அதே மாதிரி 3,0 வந்து 3,0 வந்து x ஆக்சிஸ். இப்போ இந்த லைன்ஸ் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கான லைன் என்ன? இதுதான் லைன் x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 4. ஓகேவா? நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனுக்கான லைன் எப்படி ஸ்ட்ரைட் லைன் எங்க ஃபார்ம் ஆகுது? ஓகே. இப்போ இங்க பாருங்க 2 லைனும் இன்டர்செக்ட் ஆயிருக்கா? இன்டர்செக்ட் ஆயிருக்கு. எந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கு? இந்த இடத்துல இன்டர்செக்ட் ஆயிருக்கா? ஓகே. இப்போ இங்க பாருங்க 2 பாயிண்ட்டும் ஆர் 2 லைன்ஸ் ஆர் இன்டர்செக்ட் அட் எ பாயிண்ட். எஸ் இட் இஸ் இன்டர்செக்ட். அப்ப இன்டர்செக்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்துட்டு யூனிக் சொல்யூஷன் அதே மாதிரி கன்சிஸ்டன்ட். இப்போ இந்த கோஆர்டினேட் பாயிண்ட்ஸ் என்னன்னு எழுதிருவோமா? சோ எக்ஸோட பாயிண்ட் வந்து 6 அண்ட் ஒய்யோட பாயிண்ட் என்ன? -2. ஓகேவா? சோ அப்ப இதுல இருந்து நமக்கு ஃபைண்ட் பண்ணிருக்கிறதுனா a1 by a2 நாட் ஈக்குவல் டு b1 by b2 வந்துச்சுன்னா கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் கேஸ் பார்க்கலாமா? ஓகே. நெக்ஸ்ட் கேஸ்ல பாருங்க எல்லாமே a1 by a2 b1 by b2 and c1 by c2 ஈக்குவலா இருந்துச்சுன்னா சொல்யூஷன் எப்படி கிடைக்கும்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துட்டாங்க x plus 2y minus 4 equal to 0 and 2x plus 4y minus 8 equal to 0. இப்போ a1 ஓட வேல்யூ என்ன? 1. அடுத்து b1 வந்து 2. அடுத்து c1 வந்து -4. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் a2 வந்து 2 கொடுத்துட்டாங்க. b2 வந்து என்ன? 4. ஓகேவா? c2 வந்து -8. இப்ப ரேஷியோஸ் பாக்குறப்ப 1/2 a1 by a2 வந்து 1/2 b1 by b2 b1 ஓட வேல்யூ என்ன? 2. b2 வந்து 4 and c1 by c2 c1 வந்து -4 c2 வந்து என்னது? -8. ஓகேவா? இப்ப வந்துட்டு பாருங்க எல்லாமே ஈக்குவலா இருக்கான்னு பார்ப்போமா? அப்ப a1 by a2 வந்து 1/2 b1 by b2 2/4 c1 by c2 -4/8. ஆனா இந்த 2/4 -4/8 சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/2 தான் கிடைக்கும். அப்ப இது எல்லாமே சேம் தான் இல்லையா? சோ அப்ப எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப ஈக்குவலா இருந்துச்சுன்னா நமக்கு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். ஓகேவா? இப்ப இதோட கிராஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே. இப்ப பாருங்க y ஈக்குவல் டு இப்ப x ஈக்குவல் டு 0 போட்டோம்னா y வந்து என்ன கிடைக்கும்? 4/2 வந்து 2. அதே மாதிரி y 0 வரணும்னா இங்க நம்ம என்ன போடணும்? y x பதிலா நம்ம 4 போடணும். ஓகேவா? இப்ப செகண்ட் ஈக்குவேஷன்ல x 0 போட்டோம் அப்படின்னா y வந்து என்ன கிடைக்கும்? 8/4 வந்து 2 கிடைக்கும். அதே மாதிரி இங்க வந்துட்டு எனக்கு x இருக்க இடத்துல 4 போட்டோம்னா தான் எனக்கு வந்து y யோட வேல்யூ வந்துட்டு எனக்கு என்ன கிடைக்கும்? 0ன்னு வரும். இப்ப இங்க பாருங்க 0,2 4,0 ஆமா 0,2 4,0 அப்போ சேம் பாயிண்ட்ஸ் தானே இருக்கு. இப்ப இதை நம்ம கிராஃப்ல பிளாட் பண்ணுவோம். ஓகேவா? கிராஃப்ல பிளாட் பண்றப்ப இப்ப 0,2 வந்து எங்க இருக்கும்? 0,2 வந்து y ஆக்சிஸ்ல இருக்கும். ஓகேவா? நம்ம 4,0 வந்து x ஆக்சிஸ்ல இருக்கும். ஓகேவா? சோ ரெண்டு லைனுக்குமே ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே சேம் லைன் தான். அப்போ லைன்ஸ் நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு வந்துட்டு லைன்ஸ் வந்து நமக்கு கோயின்சைடா ஆகுதா?
அப்ப வந்துட்டு லைன்ஸ் வந்து நமக்கு கோயின்சைட் ஆகுது. ஸோ கோயின்சைட் அதாவது ஓவர்லேப் ஆகுது. ஓவர்லேப் ஆச்சுன்னா அதாவது நமக்கு இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன் ஆல்சோ த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் வந்து கன்சிஸ்டன்டா இருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் கேஸ் பார்ப்போமா? லாஸ்ட் கேஸ் என்ன? a1 by a2 equal to b1 by b2 but not equal to c1 by c2. ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் x plus y minus 2 equal to 0 ஒரு ஈக்குவேஷன், 2x plus 2y minus 6 equal to 0 இது வந்து another ஈக்குவேஷன். இப்போ a1 என்ன 1, b1 1 and c1 வந்து என்ன -2. நெக்ஸ்ட் வந்து a2 வந்து என்னது 2 and b2 வந்து 2 and c2 வந்து -6. இப்போ இதோட ரேஷியோ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் பார்க்குறப்ப 1/2, a1 by a2 என்ன 1/2, b1 by b2, b1 ஓட வேல்யூ 1, ஸோ 1/2, c1 by c2. ஸோ c1 வந்து -2, c2 வந்து என்ன -6. ஓகேவா? இப்போ இதுல வந்து பாருங்க a1 by a2 வந்துட்டு ஈக்குவல் டு 1/2. அடுத்து b1 by b2 1/2. ஸோ இது ரெண்டு ஈக்குவல் இருக்கு. c1 by c2 வந்து நாட் ஈக்குவல். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/3 தான் கிடைக்கும், 1/2 கிடைக்காது. அப்போ வந்துட்டு இது கரெக்டா தானே இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? இன்கன்சிஸ்டன்டா இருக்கும், நோ சொல்யூஷனா இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட கிராஃப் நம்ம வெரிஃபை பண்ணிடுவோம். ஓகே, எக்ஸ் 0 போட்டோம்னா y என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து y வந்து 0 வரணும்னா எக்ஸ் இருக்க இடத்துல நம்ம என்ன போடணும்? எக்ஸ் இருக்க இடத்துல 2 போடணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுல எக்ஸ் வந்து 0 போட்டோம் அப்படின்னா 6/2 வந்து என்ன கிடைக்கும்? 3 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து y 0 வரணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் பதில் நம்ம வந்துட்டு 3 போடுறோம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நமக்கு பிளாட் பண்ற பாயிண்ட் கிடைச்சிருச்சு. நம்ம கிராஃப்ல நம்ம பிளாட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 0,2 வந்து எனக்கு y ஆக்சிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் 2,0 வந்து எங்க இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? ஓகே, இப்போ இது வந்துட்டு இது ஒரு லைனோட பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 0,3. ஸோ 0,3 வந்து எனக்கு எங்க கிடைக்கும்? y ஆக்சிஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் 3,0 எங்க இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ இதோட கிராஃப் பார்க்கலாமா? ஓகே, இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட கிராஃப் வந்து இங்க இருக்கு. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனோட கிராஃப் பாருங்க. செகண்ட் ஈக்குவேஷனோட கிராஃப் இங்க இருக்கு. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனோட கிராஃப் வந்து நமக்கு எப்படி இருக்கு? நமக்கு லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கா, இல்ல கோயின்சைட் ஆயிருக்கா, இல்ல நமக்கு பேரலா இருக்கு இல்லையா? அப்ப வந்துட்டு இங்க அந்த டூ லைன்ஸ் இன்டர்செக்டா இருக்கா? இல்ல, நோ. அப்ப வந்துட்டு டூ லைன்ஸ் எப்படி இருக்கு? பேரலா இருக்கா, கோயின்சைடா இருக்கா? பேரலா இருக்கு. அப்போ நமக்கு வந்துட்டு இந்த சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள் எப்படி இருக்கும்? இன்கன்சிஸ்டன்டா இருக்கும். ஆல்சோ இட் ஹேஸ் நோ சொல்யூஷன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஒரு ரீகேப்பா நம்ம இன்னைக்கு பார்த்ததை ஒரு ரீகேப்பா பார்த்துடலாம். ஓகேவா? ஃபைனலா ஓகே, இப்ப பாருங்க a1 by a2 ஃபர்ஸ்ட் கேஸ்ல a1 by a2 நாட் ஈக்குவல் டு b1 by b2 வந்துச்சுன்னா லைன்ஸ் எப்படி இருக்கும்? இன்டர்செக்ட் ஆயிருக்கும், ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும், கன்சிஸ்டன்டா இருக்கும். அதே மாதிரி a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 ஈக்குவல் டு c1 by c2 வந்துச்சுன்னா லைன்ஸ் எப்படி இருக்கும்? கோயின்சைடா இருக்கும், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனா இருக்கும், கன்சிஸ்டன்டா இருக்கும். அடுத்து a1 by a2 ஈக்குவல் டு b1 by b2 பட் நாட் ஈக்குவல் டு c1 by c2 வந்துச்சுன்னா லைன்ஸ் எப்படி இருக்கும்? பேரலா இருக்கும், நோ சொல்யூஷனா இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த சாப்டர். நம்ம கன்சிஸ்டன்ட் செக் பண்ணியாச்சு. சொல்யூஷன்ஸ் வந்துட்டு ரெண்டு பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள்ல நமக்கு வந்து சொல்யூஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். அதாவது ஒன் லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள்னா தான் இன்ஃபினிட் சொல்யூஷன். அது பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் டூ வேரியபிள்னா நம்ம த்ரீ கேசஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ, பை.